ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன். இது உங்களோட சுபன் vlogs. அண்ட் இது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இப்போ நம்ம 1360 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு ஒரு நல்ல ரேட்டிங்ஸும் வந்துட்டுருக்கு. அண்ட் நிறையா ஷோரூம்ஸை நம்மளால் அதை வச்சு காண்டாக்ட் பண்ண முடியுது. நிறையா வெஹிக்கிள்ஸ்க்கு டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் ஷோரூம் ரிவ்யூ எடுக்க முடியுது. ஸோ இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகாப்போட எக்ஸ்பல்ஸ் 210. அதாவது ரீசெண்டாக ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்திருக்குன்னா அது இந்த வண்டி தான். ஸோ இந்த வண்டியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது இந்த வண்டியோட கலர் வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் லோயர் மாடல் அண்ட் டாப் எண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு லோவர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட். இது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட், ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மிக்ஸ்டாக வருது. அண்ட் தென் டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட்ஸ். அண்ட் இதோட டாப் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,26,000 வருது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து தான். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ட்ஸ் எதுவும் மாட்டணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் மேபி ஆகலாம். அது வந்து ஷோரூம் சைட்லேருந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை எங்கே எடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வசந்தி பிரீமியா ஹீரோ மோட்டோகாப் ஷோரூம் தான். நம்ம ராமநாதபுரம் சுங்கமுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுத்தோம். ஸோ வாங்க போய் வண்டியை பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் ரைசர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டுக்கு கீழே ஒரு கிரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக கீழே விழுந்தாலும் உடையக்கூடாது. தென் இதோட மட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட்டாக கொடுத்துருக்காங்க ஆஃப் ரோடிங் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக. தென் இதோட டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பழைய எக்ஸ்பல்ஸ்லேருந்து பயங்கரமாக வேரியாக இருந்துச்சு சைஸு. அண்ட் தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு. கீழே வரும்போது ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் அப்படிங்கிற ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 210cc லிக்விட் கூல்ட் என்ஜின் அப்படிங்கிறதுக்கான எம்போஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட பின்னாடி கார்கோ கேரியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 kg வரைக்கும் தாங்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அது மேலேயே கொடுத்துருந்தாங்க. தென் டேரெக்டாக வந்து டெயிலுக்கு வந்துடுது. இப்போது இந்த வண்டியோட கீ ஆன் பண்ணி பார்க்கலாம். இது கீ ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பழைய எக்ஸ்பல்ஸ்லேருந்து ரொம்பவே வேரியான நிறையா சேஞ்சஸை நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து அந்த ஏபிஎஸ் ஐக்கான் ஆகட்டும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரைட் மோட்ஸ் இருக்குது. ஏன்னா ரோடுக்கு ஏற்ற மாதிரி ரோடு, சிட்டிக்கு ஏற்றனா சிட்டி அண்ட் ஆஃப் ரோடுக்கு ஏற்றனா ஆஃப் ரோட். தென் இதோட ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ், ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லைட் வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்இடி லைட்ஸ் அண்ட் கீழே வந்து ப்ரொஜெக்ட் லேம்ப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ஒரு வேளை நீங்கள் டூரிங் எங்காவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பர்பஸை இது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. தென் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ லுக் வைஸ் இந்த வண்டியில் நிறையாவே இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. இதோட ஹாரனுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஸ் டியூனில் வந்துருந்துச்சு. தென் இதோட எக்ஸாஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாங்கான ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து கொஞ்சம் டாலாக இருக்கணும். ஏன்னா இது வந்து டால் பாய் பைக், அதாவது ஆஃப் ரோட் பைக். ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே வாட்டர் வெயிட்டிங்கே பண்ணினாலும் இது வந்து டிரைவர் சீட் அளவுக்கான ஒரு எக்ஸாஸ்ட் பைப் நோட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. தென் இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 210cc எக்ஸாமார்லேருந்து வந்திருக்கிற என்ஜினுங்க. தென் இதோட பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குங்க. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். தென் பிரேக் லிவர்ஸ் நல்லாவே ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருந்தாங்க. தென் இதோட கியர் ஷிஃப்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி அக்சசபிளாக இருக்கணுங்கிற மாதிரியான பொசிஷனில் தான் கொடுத்துருந்தாங்க. தென் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச். ஸோ சூப்பர். ஓகே, வண்டியோட டாப் வியூ பொறுத்த வரைக்கும் ஃபியூல் இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி ஐக்கான் இருக்கிற ஒரு ஃபியூல் இன்லெட் தான் கொடுத்துருக்காங்க. தென் சீட்ஸை நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் பண்ணி எந்த ஹைட்டில் இருக்கிற ரைடர்ஸுமே ரைட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. தென் இப்போது இந்த வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பார்க்கலாம். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டிஸ்க் தான். டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 21 inch அண்ட் ரியர் வந்து பார்த்திங்கன்னா 18 inch வீல்ஸ். ஃப்ரண்ட் வந்து 90 அண்ட் ரியர் வந்து 120 to 80 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டியுமே வேறு ஒருத்தருக்கு புக்கான வண்டி தான். இந்த வண்டி இப்போ ஹாட் சேலில் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஷோரூமில் பார்த்தோம் நிறையா வண்டி வந்து இறக்கியிருந்தாங்க. பட் ஸ்டில் இன்னும் ஸ்டாக் இல்லை. நிறையா பேர் இந்த கலர்ஸ் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வண்டி ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வசந்தி மோட்டார்ஸ் பிரீமியாவை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். இங்கே ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவைலபிளாக இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருக்கிற டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள். ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கிற கலர். இதுவுமே ஒன் ஆஃப் தி டாப் வேரியன்ட் அண்ட் 27,000, அதாவது 2,27,000 வர வண்டி. இதோட கலருமே எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருந்துச்சு. பட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இன்றைக்கி வண்டி டெலிவரியும் எடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவை லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள்.
எனக்கு ப்ளூ கலர் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நான் வந்து ப்ளூ கலர் லவர். ஸோ வாங்க இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃப்ரெண்ட் அவங்களோட வண்டியை அன்வீல் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க புக் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸில் எடுக்கிறாங்க. ஸோ வண்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிரே கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க டாப் வேரியண்ட்டில். ஓகே, எங்கள் பிரதர்ஹுட்லேருந்து ஒருத்தர் இந்த வண்டி வாங்குறதுல எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷம். ஏன்னா அதிகமாக நம்ம ட்ரிப்பு போகிறது இப்போ ஆஃப் ரோடுக்கும் மாறிடுச்சு, ட்ரையல் பைக்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த வண்டியில் ஃபஸ்ட் எய்ட் கிட், அதுக்கப்புறம் டூல்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபேரிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. கீ போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், சீட்டுக்கு அடியில் கிடையாது. ஸோ அங்கே தேடாதீங்க. ஓகே, அடுத்தது இந்த வண்டியோட ஹைட், அதாவது ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கவங்களும் இந்த வண்டியை ஓட்ட முடியுமான்னு கேட்டால் நான் 168 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன். ஸோ என்னோட கால் வந்து பார்த்திங்கன்னா 2 டோ டிப்ஸும் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுது. ஸோ என்னோட ஃபிங்கர்ஸ் தான் டச் பண்ணிகிட்ருக்கு. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஆஃப் ரோட் பைக் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருக்குது. பட் வெயிட் அதோட சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கங்காட்டி நம்மளால் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ரைடிங் பொசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்கங்காட்டி லாங்கே போனாலும் அவ்வளோ இதாகாது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா புதுசாக லிங்க்டு சஸ்பென்ஷன் வந்திருக்கு. ஸோ லாங்கே போகிறதுனாலும் சரி, ஹாஃப் ரோடுனாலும் சரி, உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ரைட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பல்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த பழைய எக்ஸ்பல்ஸ், அதாவது எக்ஸ்பல்ஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் 4V 2V இருந்துச்சு. ஸோ அதை விட்டுட்டு இப்போது 210cc, அதாவது XMR அல்லது கரிஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட இன்ஜினை எடுத்துகிட்டு வந்து இந்த வண்டியில் வச்சு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வண்டியில் இருக்கிற மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோவர் எண்டில் டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோம், பட் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான ட்ரைவ் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான ட்ரைவ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஃபர்தராக ஃபியூச்சரில் நிறையா வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி பர்டிகுலராக ரிவ்யூ வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக கேட்கலாம். அந்த வண்டி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Subhaneshan. Bye bye.